ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் தந்தூரி. ஏர் ஃப்ரையரில் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கோம். எல்லாமே லெக் பீஸாக தான் எடுத்திருக்கோம். இப்போ கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்க்குறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம தந்தூரி மசாலா, இப்போ நான் இந்த ஃப்ளேவர் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஏர் ஃப்ரையரில் பண்ணுறதுனால ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா நிறைய எண்ணெய் தேவைப்படும். இப்போ இதுக்கு வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும். அவ்வளோதாங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது 1/2 மணி நேரம் ஆயாச்சு. இப்போது இதில் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ லெக் பீஸை எடுத்து இதில் வச்சு நம்ம டைம் செட் பண்ணிக்கலாம். இப்போது இது நான் 200 டிகிரி அளவுக்கு வைக்க போகிறேன். ஒரு 25 நிமிஷம் அதில் வச்சோம்னா நமக்கு சூப்பரான சிக்கன் தந்தூரி ரெடி ஆகிடும். இது மாதிரி நீங்கள் நிறைய ஐட்டம் நீங்கள் ஏர் ஃப்ரையரில் பண்ணி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். எண்ணெய் நம்ம உடம்புக்கு கெடுதல். இது மாதிரி ஏர் ஃப்ரையரில் சாப்பிடும்போது இன்னும் ஹெல்த்தி தாங்க. இப்போ நமக்கு சூப்பரான ஒரு அட்டகாசமான சிக்கன் தந்தூரி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், டைம் முடிய போகுது. இதையும் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். எப்படி வந்ததுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நமக்கு சூப்பரான தந்தூரி ரெடி. அவ்வளோதாங்க. இப்போது இதை நம்ம அழகாக டெக்கரேஷன் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.